அனுர அரசாங்கத்தில் உப்பு மோசடி. கொழும்பு மாநகர சபையை கைப்பற்று அனுர அரசை அனுமதியோம். சூளுரைக்கும் மொட்டு. துப்பாக்கி கலாச்சாரத்தின் பின்னணியில் முன்னாள் அரசியல்வாதிகள். வசந்தகே பதில் கூற வேண்டும். மிதுகம பகுதியில் வேதிக்கிறங்கிய ஊழியர்கள். பயங்கரவாதம் பாகிஸ்தானின் போர் வியூகம். எச்சரிக்கை விடுத்துள்ள மோடி. இந்திய கடத்தொழிலாளர்களின் அத்துமீறல். கடத்தொழில் அமைச்சின் அதிரடி நடவடிக்கை. நெருப்புடன் விளையாடுகின்றார் புடின். டொனால்ட் ட்ரம்ப் விடுத்த கடும் எச்சரிக்கை. கோட்டாபய ராஜபக்ஷ அரசாங்கத்தில் இடம்பெற்ற வெள்ளை சீனி மோசடியை போன்று தற்போது உப்பு மோசடி இடம்பெற்று வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை கூறியுள்ளார். அரச வர்த்தக கூட்டுத்தாபனத்தால் உப்பு இறக்குமதி செய்யப்பட்டு அவற்றை சந்தைகளில் விநியோகிப்பதற்காக தனியார் நிறுவனத்திடம் வழங்கப்பட்டன. அந்த நிறுவனங்களால் 1 கிலோ உப்பு 350 ரூபாய் தொடக்கம் 400 ரூபாவுக்கு வழங்கப்படுகின்றது. இலங்கையில் உப்பு 1 கிலோ 130 ரூபாவாக காணப்பட்டது. இந்தியாவிலிருந்து 1 மெட்ரிக் டன் உப்பு $80 இறக்குமதி செய்யப்பட்டது. அவ்வாறெனில் 1 கிலோ உப்பு இலங்கை விலைப்படி 24 ரூபாவாகும். ஆனால் 1 கிலோ உப்புக்கு 40 ரூபாய் இறக்குமதி வரி அறவிடப்படுகின்றது. இறக்குமதி செலவை விட 2 மடங்குக்கும் அதிகமான வரி அறவிடப்படுகின்றது. போக்குவரத்து உள்ளிட்ட செலவுகளை உள்ளடக்கினாலும் 1 கிலோ உப்பினை ஆக குறைந்தது 100 ரூபாவுக்கு வழங்க முடியும். ஆனால் சந்தைகளில் 350 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகின்றது. அரசாங்கம் இறக்குமதி செய்து தனியார் கம்பெனிகளுக்கு வழங்குகின்றது. தனியார் கம்பெனிகள் அவற்றை 350 ரூபாவுக்கு விற்பனை செய்கின்றன. இது கோட்டாபய ராஜபக்ஷ அரசாங்கத்தில் இடம்பெற்ற வெள்ளை சீனி மோசடியை போன்றதாகும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கொழும்பு மாநகர சபை தேர்தல்கள் முடிவுகளின்படி தற்போதைய அரசாங்கத்திற்கு அதிகாரம் வழங்குவது பொருத்தமானதல்ல என்று கொழும்பின் பெரும்பான்மையான மக்கள் முடிவு செய்துள்ளனர். எனவே கொழும்பு மாநகர சபையில் அதிகாரத்தை நிறுவுவதற்கான பின்னணியை தற்போதைய அரசாங்கம் உருவாக்க அனுமதிக்கப்படாது என்று பொதுஜன பெரமுனவின் செயலாளர் நாயகம் சட்டத்தரணி சாகர காரியவசம் நேற்று தெரிவித்துள்ளார். பத்திரமுள்ள நெலுமாவத்தையில் அமைந்துள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டிலேயே சட்டத்தரணி சாகர காரியவசம் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். ஒரு கட்சியாக பெரும்பான்மையை பெற்றுள்ள மற்ற எதிர்க்கட்சிகள் எடுக்கும் நடவடிக்கைகளிலும் அரசாங்கத்தை எதிர்க்கும் சக்திக்கு தேவையான ஆதரவை வழங்குவதிலும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஒவ்வொரு கட்சிக்கும் அல்லது தனிநபருக்கும் உதவுகின்றது என்ற உண்மையின் அடிப்படையில் செயல்படாது என்றும் காரியவசம் கூறினார். பொதுமக்களின் கருத்தை மனதில் கொண்டு ஒரு குறிப்பிட்ட கட்சி அல்லது குழு ஆட்சிக்கு வருவதை மட்டுமே தாம் ஆதரிப்போம் என்று கூறிய அவர் நாட்டின் எதிர்காலம் குறித்து அந்த கட்சிக்கு வேறுபட்ட அணுகுமுறை இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் துப்பாக்கி கலாச்சாரம் என்பது பாதாள உலக கோஷ்டிகளின் சம்பந்தப்பட்டவர்களின் நடவடிக்கையாக தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன என நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிறப்பு தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு குற்ற செயல்களுக்கு பின்னாலும் ஒவ்வொரு கடந்த கால அரசியல்வாதிகள் தொடர்புகள் இருக்கின்றதனை காண்கின்றோம் எனவும் கூறியுள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டில் துப்பாக்கி கலாச்சாரம் என்பது பாதாள உலக கோஷ்டிகளின் சம்பந்தப்பட்டவர்களின் நடவடிக்கையாக தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன. ஒவ்வொரு குற்ற செயல்களுக்கு பின்னாலும் ஒவ்வொரு கடந்த கால அரசியல்வாதிகள் தொடர்புகள் இருக்கின்றதனை காண்கின்றோம். அதேபோன்று அதற்கான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றோம். அதற்காக பல பேர் கைது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் சட்டத்தின் பிரகாரம் அவர்களுக்கான தண்டனை வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். மிதிகம பகுதியில் உள்ள ஒரு டயர் உற்பத்தி தொழிற்சாலையின் உரிமையை வேறொரு தரப்பினருக்கு மாற்றுவதற்கு எதிராக ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது புதிய முதலீட்டாளர் வெளியேற வேண்டும் என்றும் ஆர்ப்பாட்டத்தில் கோரிக்கை ஒன்றும் முன்வைக்கப்பட்டுள்ளது. வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்கவின் தலையீட்டின் காரணமாக நேற்று இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக போராட்டத்தில் ஈடுபட்ட ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் தங்கள் வேலை பாதுகாக்கப்படும் வரை இந்த தொழிற்சங்க நடவடிக்கையை தொடரப்போவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். தாங்கள் மாற்றத்திற்காக தேசிய மக்கள் சக்தியை தேர்தலில் ஆதரித்ததாகவும் ஆனால் அமைச்சர் வசந்த சமரசிங்கவின் டீல் வசந்தவின் செயற்பாட்டால் இன்று இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். பயங்கரவாதம் மறைமுகமான போர் அல்ல என்றும் பாகிஸ்தானின் நேரடி போர் வியூகம் எனவும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சுட்டிக்காட்டியுள்ளார். பயங்கரவாதத்தை ஆதரிப்பதன் மூலம் அண்டை நாடான பாகிஸ்தான் தொடர்ந்தும் போரில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கருத்து தெரிவித்துள்ள மோடி தனது அண்டை வீட்டாரும் மகிழ்ச்சியுடன்
இருக்க வேண்டும் என நாம் விரும்புவோம். ஆனால் எங்கள் பலத்திற்கு சவால் விட்டால் இந்தியாவிடம் உள்ள நாயகர்களை அவர்கள் காண நேரிடும். இது மறைமுகமான போர் என கூற முடியாது. ஆபரேஷன் சிந்தூரின் போது கொல்லப்பட்டவர்களுக்கு அரசு மரியாதை கொடுத்துள்ளது பாகிஸ்தான். அவர்களின் சவப்பட்டியில் பாகிஸ்தான் கொடி போர்த்தப்பட்டிருந்தது. ராணுவ வீரர்கள் இறந்தவர்களின் உடலுக்கு வீரவணக்கம் செலுத்துகின்றனர். பயங்கரவாதிகளின் நடவடிக்கை மறைமுகமாக போர் அல்ல என்பதை இது காட்டுகின்றது. பயங்கரவாதத்துக்கு ஆதரவளித்து பாகிஸ்தான் செய்வது மறைமுக போர் அல்ல, நேரடியான போர். பயங்கரவாதிகளுக்கு ஆதரவளிப்பது அவர்களின் போர் வியூகம். அவர்கள் போரில் ஈடுபாட்டுடன் இருந்தால் அதற்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என்று மோடி மேலும் எச்சரித்துள்ளார். இந்திய கடற்தொழிலாளர்களின் அத்துமீறலை தடுப்பதற்கான நடவடிக்கையை முன்னெடுக்குமாறும் தேவையான உதவிகளை வழங்கவும் கடற்தொழில் அமைச்சு தயாராக இருப்பதாக அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற மாவட்டத்தின் அபிவிருத்தி தொடர்பான கலந்துரையாடலை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் அவர் தெரிவிக்கையில், இந்திய கடற்தொழிலாளர்களின் அத்துமீறல் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் கடற்படை, போலீஸ், ராணுவம் உள்ளிட்டோரின் கருத்துக்கள் பரிமாறப்பட்டது. சட்டவிரோத தொழில் நடவடிக்கையால் நமது சொத்துக்கள் அளிக்கப்படுவதோடு எதிர்கால சந்ததிக்கு இல்லாது போகின்றது. இந்த சட்டவிரோத தொழில் நடவடிக்கைகளை தடுக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் ஒருவருக்கும் மாற்று கருத்து இல்லை. கடற்படை மற்றும் ஏனைய துறை சார்ந்தவர்களோடு விரிவாக பேசியிருக்கின்றோம். விரைவாக நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கடற்படையினருக்கு அறிவுறுத்தியிருக்கின்றோம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். யாழில் பித்தப்பை சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்ட பெண் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. மூத்தனையினர் கோவில் வீதி, நல்லூர், யாழ்ப்பாணம் என்ற முகவரியை சேர்ந்த துஷ்யந்தன் நரோஷா வயது 37 என்ற குடும்ப பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில், குறித்த பெண்ணுக்கு பித்தப்பை கல் சத்திர சிகிச்சை மேற்கொள்வதற்காக கடந்த 22ஆம் தேதி தெல்லிப்பள்ளி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பின்னர் 23ஆம் தேதி பித்தப்பை சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த பெண் சில மணி நேரங்களில் மயக்கமடைந்துள்ளார். பின்னர் 25ஆம் தேதி காலை மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி நேற்று காலை உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார். உடற்கூற்று மாதிரிகள் மேலதிக பரிசோதனைகளுக்காக கொழும்பிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.